ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எம்எம் கிச்சன் மகா தான் பேசுகிறேன். ஏற்கனவே நான் லாஸ்ட்டாக சொல்லி இந்த வீடியோவில் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து லட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இப்போ நான் போஸ்ட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 கப்பு அளவுக்கு கடல மாவு வாங்கி எடுத்து வச்சுருக்கேன். அதே கப் அளவுக்கு சர்க்கரை வாங்கி எடுத்துக்கோங்க. அதில் போடுறதுக்காக முந்திரி, திராட்சை, ஏலக்காய் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். கலருக்காக கலர் பவுட்ரு கொஞ்சம், உப்பு தேவைக்கேற்ப, நெய் வந்து அது முந்திரி பருப்பு திராட்சை வறுக்கிறதுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுன்னா அந்த கடல மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கடல மாவுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி தோசை மாவு பதத்தை அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதுல கொஞ்சமா நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். எந்த கலர்ல வேணுமோ அந்த கலர் ஆட் பண்ணி நம்ம லட்டு செஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, மாவு வந்து இந்த பதத்துக்கு இருந்தா போதும். இப்போ நம்ம ஒரு வானல்ல ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நல்லா பூந்தி நல்லா போடுறதுக்கு ஏற்ற மாதிரி ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதும் இப்படி ஒரு சாரணி கரண்டி நம்மள்ட்ட இருக்கும். அந்த கரண்டியில் லைட்டாக மேலே மாவு வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கீழே முத்து முத்தா நம்மளோட பூந்தி வந்து விழுவும். இந்த பதத்துக்கு மாவு இருந்தாதான் பூந்தி நல்லா வரும், நமக்கு முத்து முத்தா வரும். பாருங்க, பார்க்க எவ்வளோ சூப்பராக விழுதுன்னு. இந்த மாதிரி பூந்தி வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்ல வரணும்னா மாவு கரெக்டான பதத்துல நம்ம கரைச்சா மட்டும்தான் வரும். அவ்வளவுதான், லைட்டா திருப்பி 2 நிமிஷத்துல நம்ம எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா முத்து முத்தா இருக்கும் நம்மளோட பூந்தி. எல்லாத்தையும் இது மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம ஒரு வானல்ல லைட்டா இப்ப நம்ம முந்திரி திராட்சையை லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. அதுல நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த முந்திரியையும் திராட்சையையும் இதுல போட்டுடலாம். முந்திரி திராட்சை நல்லா பொரிஞ்சதும் நம்ம போட்டு எடுத்து வச்சிருந்த பூந்தியில இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம நுணுக்கி வச்சிருந்த அந்த ஏலக்காய் பவுடரையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பூந்தி லட்டு செய்யறதுக்கு தேவையான சர்க்கரை பாவு காய்ச்சி எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சிருந்த சர்க்கரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி 1/2 கப் அளவுக்கு அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும். இந்த சர்க்கரை பாவு வந்து நம்ம ஒரு கம்பி பதம்னு சொல்லுவோம், அந்த அளவுக்கு வந்தால் போதும். ரொம்பவும் கட்டியாக இருக்க தேவையில்லை. ஒரு கம்பி பதத்திலே நம்ம இதை காய்ச்சி எடுத்துக்கலாம். இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம போட்டு வச்சிருந்த பூந்திய ஒரு மிக்ஸி ஜார்ல லைட்டா 1க்கு 2 நம்ம அடிச்சு எடுத்துடலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி நம்ம பாதியா 1க்கு 2 அடிச்சு எடுத்தா போதும். ரொம்ப நேவா அரைக்கணும்னு தேவையில்ல. இது வந்து எதுக்காக நம்ம அரைக்கிறோம்னா பூந்தி நம்ம பிடிக்கும் போது பிடிப்பு கொடுக்கும். அதை வந்து இதோட நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம அடிச்சு வச்சிருந்த எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, சர்க்கரை பாவு நல்லா இதாயிடுச்சு, ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. பாருங்க, இந்த கம்பி பதம் வந்தா போதும். இப்போ நம்ம அந்த எடுத்து போட்டு வச்சிருந்த பூந்தியை இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை பாவுல ஃபுல்லாவே நல்லா சர்க்கரை பாவுல பூந்தி நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை பாவு கரெக்டான பதமா இருந்தா மட்டும்தான் நமக்கு பூந்தி பிடிக்க கரெக்டா வரும். உங்களுக்கு சர்க்கரை பாவு சப்போஸ் கரெக்டா நம்ம அந்த ஒரு கம்பி பதம் வந்தோடனே சர்க்கரை பாவு தெரியாம இருக்கிறதுக்கு லைட்டா ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு லெமன் கூட நீங்க அதுல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணீங்கன்னா சர்க்கரை பாவு வந்து கட்டியாகாம இருக்கும். டப்புன்னு நம்ம வந்து இந்த பூந்தியை வந்து அதுல ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்க, சர்க்கரை பாவுல பூந்தி நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூந்தி பிடிக்காம எந்த அளவுக்கு ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி அதை எடுத்துக்கலாம். உருண்டை நல்லா டைட் பண்ணி பிடிச்சாதான் நல்லா ஷேப் வரும். ஆனால் நல்லா டைட் பண்ணி நல்லா உருண்டை பிடிங்க. கையில் நல்லா நெய் தடவிக்கிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. நல்லா அழுத்தி ரவுண்ட் பிடிங்க. இங்கே பாருங்க, நம்மளோட சூப்பரான லட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பூந்தி லட்டு. பாருங்க, நம்மளோட சுவையான பூந்தி லட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பார்க்கவே எவ்வளவு சூப்பராகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கு. பாருங்க, நல்ல டேஸ்டா இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் ஸ்வீட் வேணும்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வீடியோவும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.